الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا وقرة اعين واجعلنا للمتقين اماما. எங்கள் இறைவா, எங்களுடைய மனைவியர்களிடம் இருந்தும் எங்களுடைய சந்ததிகளிடம் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை வழங்குவாயாக. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, இன்னும் இறையச்சவாதிகளுக்கு எங்களை முன்னோடியாக ஆக்குவாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான துவா. ஒன்று குடும்பத்திற்காக வேண்டி, இன்னொன்று நம்முடைய ஈமான் இறையச்சத்திற்காக வேண்டி. ஒன்னும் குடும்பம், அந்த குடும்பத்துல அல்லாஹ்விடத்துல நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா தான் இந்த துவா. நம்முடைய வாழ்க்கையில மனைவியாக இருக்கட்டும், நாம் பெற்றெடுத்த நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளிடத்திலிருந்து ஒரு கண் குளிர்ச்சியை, மன நிம்மதியை, மன நிறைவை, மன சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான துவா தான் இந்த துவா. இரண்டாவது, நம்முடைய இறையச்சத்தை அல்லாஹ்விடத்திலே உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு துவா இது. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, எங்கள் இறைவா, இறையச்சவாதிகளுக்கு எங்களை முன்னோடியாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அப்ப யார் அல்லாஹு தஆலா இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக ஆக்குவான் அப்படின்னு சொன்னா, அவர்களை பற்றி மேலும் சில வசனங்களில் அல்லாஹ் அவருடைய அடையாளத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு பயந்து அநியாயம் செய்வதை தவிர்த்துக் கொள்கிறாரோ, வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு, நாம ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சா அல்லாஹ் நம்மள சோதிப்பான். நாம ஒருத்தருக்கு அநீதம் செய்தால், ஒருத்தருடைய பொருளாதாரத்தை அபகரிச்சா, ஒருவரை நாம் அநியாயமான முறையில ஏமாத்தினா, வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு, அந்த அநியாயத்துக்கு பகரமாக அல்லாஹ் வேதனை செய்வான். அந்த அநியாயத்துக்கு பகரமாக அல்லாஹ் நிச்சயமாக தண்டனை வழங்குவான் என்று சொல்லக்கூடிய அந்த பயம், உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த பயம், அந்த ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், வத்தகு, அந்த தக்குவா யாரிடத்துல இருக்குதோ அவர்கள் எப்போதுமே அநியாயம் செய்ய மாட்டார். எப்போ அல்லாஹ்வுடைய பயம் ஒருவருடைய உள்ளத்துல வந்துருச்சோ, அவர் எந்த நிலையிலையுமே யாருக்கும் ஒரு சிறிதளவு கூட என்ன செய்ய மாட்டாரு, துரோகங்கள் செய்ய மாட்டாரு, அநியாயங்கள் செய்ய மாட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய இறையச்சத்தின் காரணமாக அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த பயம் அவரை பாவமான காரியங்களை விட்டு தடுத்துரும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்பதாக நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அப்ப யார் அல்லாஹு தஆலா இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக ஆக்குவான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீது பயத்தின் காரணமாக எந்த நிலையிலையுமே யாருக்கும் எந்த விதமான அநீதமும் செய்யாமல் இருக்கிறாரோ அவரை அல்லாஹு தஆலா ஒரு முழுமையான இறையச்சவாதியாக ஆக்குவான். அவர் யார்கிட்டையாவது போய் அல்லாஹ்வை பற்றி பேசினால் அதை கேட்பவருக்கு பயம் ஏற்படும். அவர் யார்கிட்டையாவது போய் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எடுத்து சொன்னா அதை கேட்பவருக்கு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை ஏற்படும். அதுதான் அல்லாஹ் அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு நிலை. அடுத்து அல்லாஹ் அதே வசனத்துல வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தன்னுடைய தண்டனையை பத்தி சொல்றான். அல்லாஹுக்கு பயம் இல்லாமல் ஒருவருக்கு அநீதம் செய்யறது, அல்லாஹ் மீது பயம் இல்லாமல் ஒருத்தருக்கு அநியாயம் செய்வது, ஒருவருடைய பொருளாதாரங்களை அபகரிப்பது, அவருடைய உரிமையை பறித்துக் கொள்வது, அவருக்குரிய உரிமையை அபகரித்துக் கொள்வது, இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னா, வஅலமு
நீங்க விளங்கி கொள்ளுங்கள், அன்னல்லா ஷதீதுல் இகாப், அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குது, அது ரொம்ப கடுமையானது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு இறையச்சவாதி நன்மையை ஏவுவாரு, தீமையை தடுப்பார். பாவமான காரியங்களை பார்த்து விட்டால் அதை தடுக்கக்கூடியவராக ஆயிடுவாரு. நமக்கு என்ன, நாம தொழுகிறோம், நமக்கு என்ன, நாம சரியா இருக்கிறோம், நமக்கு என்ன, நாம எல்லா விதமான நிலையிலையுமே ஒழுங்காதானே இருக்கிறோம் என்பதாக என்ன செஞ்சிட மாட்டாரு. ஒரு ஈமான் உடையவர், இறையச்சம் உடையவர் இருந்திட மாட்டாரு. தான் தொழுகுவதை போன்று தன்னுடைய குடும்பம் தொழ வேண்டும் என்பதாக ஆசை கொள்ளக்கூடியவர், தான் தொழுகுவதை போன்று தன்னுடைய உறவுகள் தொழ வேண்டும், தான் எப்படி இபாதத் செய்கிறோமோ, தான் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்றாரோ அதே போன்று தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொந்தங்கள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய உறவுகள் தொழ வேண்டும் என்பதாக எண்ணக்கூடியவர் தான் உண்மையான இறையச்சவாதி. அந்த இறையச்சவாதிகளுடைய நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த துஆவை அல்லாஹ் சொல்லித்தரா, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்கள் இறைவா இறையச்சவாதிகளுக்கு எங்களை முன்னோடியாக ஆக்குவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை, எவர் ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை, நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சு விடுறாரோ, ஏதோ ஒரு விஷயமா இருக்கணும், அதை மக்களுக்கு மத்தியில கொண்டு வந்து அதை ஆரம்பிச்சு விடுறாரு, அது நடக்குது நடக்காம போகுது அது வேற. ஒரு நல்ல ஒரு செய்தியை, நல்ல ஒரு விஷயத்த எவர் ஒருவர் ஆரம்பம் செய்து வைக்கின்றாரோ அந்த ஆரம்பம் செய்து வைத்த அந்த பரக்கத்தினால் அதனுடைய நன்மைகள் அவருக்கு அவருடைய மன்னரை வரையிலும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டோம், அதை யாரோ ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவர்கள் செய்ய செய்ய அதனுடைய நன்மைகள் இவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஒரு ஈமானுடைய இறையச்சவாதிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அதே போன்றுதான் ஒரு அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அடிபணுவதை எப்படி அல்லாஹ் விரும்புகிறானோ அதே போன்று அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மோசம் செய்யாமல் வாழ்வதையும் அல்லாஹ் விரும்புகிறான். மேலும் சில வசனங்களில் அல்லாஹ், மேலும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், முஃமின்களே, யாரு அந்த ஈமானுடைய அந்த இறையச்சவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், முஃமின்களே, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் மோசம் செய்யாதீங்க. மோசம்னா என்ன? அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்வது என்றால் என்ன? நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் உள்ள அமானிதங்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யாதீங்க. ரெண்டு செய்தி அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்விற்கும் மோசம் செய்யாதீங்க. இரண்டாவது, நீங்கள் அறிந்து கொண்ட நிலையில் அமானிதங்களுக்கு துரோகம் செய்யாதீங்க. பரலான கடமைகளை தட்டி கழிப்பது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மோசடி செய்யக்கூடிய செயல். ஒரு பரலான தொழுகைய எவர் ஒருவர் தட்டி கழிக்கிறாரோ, வாங்க சொல்லப்படுது, காதுல வாங்குறாரு, ஆனா அவருடைய கடமை எது? ஒவ்வொரு முஸ்லிமனுடைய கடமை என்ன? பரலான தொழுகையை நிறைவேற்றுவது. ஆனா அந்த பரலான தொழுகையை அவர் என்ன செய்யறாரு? தட்டி கழிக்கிறாரு. வேணுக்குனே அவர் தொழுகல, நமக்கு என்ன என்பதாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு விதித்த கட்டளைகளை எப்போது தட்டி கழிக்கிறாரோ ஒருத்தர், அது தொழுகையாக இருக்கட்டும், அல்லது அது நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இதெல்லாம் செய்யக்கூடிய எல்லா விதமான தகுதி இருந்தும் அல்லாஹ்வினுடைய அந்த ஃபர்லான கடமைகளை ஒருத்தர் தட்டி கழிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மோசடி செய்தவராக ஆகுவார். மனிதனுக்கு மோசடி செஞ்சாலே அல்லாஹ்வுடைய தண்டனை கடமையா இருக்கும். ஆனால் ஃபர்லான கடமைகளை ஒருவர் தட்டி கழிக்கும் பொழுது அவர் அல்லாஹ்விற்கு மோசடி செய்யக்கூடியவராக ஆகிறாரு. இரண்டாவது சொல்றாங்க, உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள், உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதமான பொருளாதாரங்களுக்கு நீங்கள் ஒருபோதும் அதற்கு துரோகம் செய்யாதீர்கள்.
இந்த ரெண்டு விஷயமும் அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும், மறுமையில மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எந்த கட்டளைகளை வழங்கி இருக்கின்றானோ அந்த கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றுங்க. அல்லாஹ்வுடைய தூதரனுடைய அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த ரெண்டு விஷயத்துல எவர் ஒருவர் சரியாக இருக்கிறாரோ அவரை அல்லாஹு தாலா மற்ற இரையச்சவாதிகளுக்கு முன்னால் அவரை அல்லாஹு தாலா ஒரு சிறந்தவராக முன்னோடியாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அத்தகைய இரையச்சவாதிகளாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வாயிதாவானாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.